நாங்க சொல்லிக் கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெக்னன்சி யோகால பண்ண வேண்டியதான். ஸோ ரொம்ப சேஃபாக ரொம்ப கன்சர்னாக தான் சொல்லிக் கொடுப்போம். பயப்படாமல் செய்யலாம் எல்லாருமே. ஸோ சப்போஸ் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வந்து ப்ரீச் அப்படிங்கிற தலை திரும்பாத போஸில் இருக்கும். அதுக்கு சில பர்டிகுலர் போஸ் இருக்குது. அது கண்டிப்பாக ட்ரைனர் மூலமாக மட்டும்தான் நம்ம கற்றுக்க முடியும். யூடியூப் இன்ஸ்டா வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிறத நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஹெட்டு வந்து உங்களோட பெல்விக்கில் வந்து ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ ஃபிக்ஸ் ஆனிச்சு அப்படின்னா பெயின் ஸ்டார்ட் ஆன டைமில் உங்களோட யூட்ரஸோட சைஸு இவ்வளோ இருக்குது அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகி குழந்தையோட தலை வெளியில் வர்ற அளவுக்கு உங்களுக்கு வெளியில் அது நல்லா ஓப்பன் ஆகும். மென்டலி அவங்க பீஸ்ஃபுல்லாக இருந்தாவே அவங்களோட ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ஏன்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா குழந்தை அந்த 3rd ட்ரைமஸ்டரில் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பிபி நல்ல ரைஸ் ஆகி வருவாங்க. பிபி ரைஸ் ஆகி கால் நல்ல ஸ்வெல்லிங் ஆகிடும். ஆமாம், அப்படி நிறைய பேர் நான் வீட்டு வேலை பார்க்குறேன், வீட்டுக்குள்ளேயே நடந்துட்டு தான் இருக்கேன், எதுக்கு நான் வாக்கிங் போகணுன்னு கேட்பாங்க. வாக்கிங் அப்படிங்கிறது நீங்கள் தனியாக ஒரு 30 to 40 மினிட்ஸ் இதுக்காகவே நீங்கள் நடந்து போகணும். ஒரே ரித்தமில் நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா தான் அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். வீட்டில் நம்ம வந்து சம்டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக நடப்போம், சம்டைம்ஸ் ஸ்லோவாக நடப்போம். ஸோ அதெல்லாம் வாக்கிங்கில் வரவே வராது. ப்ளஸ் இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. குழந்தை கீழே வராங்க, தலையை திருப்பி நீங்கள் புஷ் பண்ண போகிறீங்க, வெளியில் வரப்போது ஹாப்பியாக தூக்கிட்டு வெளியில் வாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள காம்னஸ் பண்ணுறது தான் முக்கியமாக என்னோட வேலையாக இருக்கும். ஓகே. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பேக் பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், கழுத்து வலி இருக்கும். ஸோ இந்த மாதிரியானதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான யோகா ட்ரைனிங் கொடுக்குறோம்? கண்டிப்பாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது பேக் பெயின், லெக் பெயின், கால் வந்து வீக்கம் வந்துடும். ஆமாம், நல்ல யூரின் போகாதனால கால் வீக்கம் வந்துடும். அண்ட் கிராம்ஸ் மிட் நைட்டில் கால் அப்படி பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் மேக்ஸிமம் அவங்க ஃபேஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பரான ஸ்ட்ரெச்சர்ஸ் இருக்குது மேம். நிறைய ஸ்ட்ரெச்சர்ஸ் இருக்குது. உங்கள் கால்களை வந்து மேலே இப்படி ரைஸ் பண்ணி, இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம அந்த காலத்துல துணி காயப்படும் இல்லையா, காலை ஹைட் பண்ணி துணி காயப்படும், அது ஒரு எக்ஸசைஸ் தான். அண்ட் நீங்க வந்து நம்மளோட கிச்சன் இப்ப வந்து மாடுலர் கிச்சனா இருக்கு. முன்னாடிலாம் வந்து டப்பாலாம் மேல வச்சிருப்போம், காலை இந்த மாதிரி ஹைட் பண்ணி எடுப்போம். ஸோ அது ஒரு எக்ஸசைஸ். இப்போ அது எதுவுமே கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ணி காலை இப்படி ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்குற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது பண்ணுறதுனால ப்ராப்பராக நல்ல ரிவர்ஸில் பிளட் ஃப்ளோ போகும். கால் ஸ்வெல்லிங், கிராம்ஸ், பேக் பெயின் எல்லாமே உங்களுக்கு நல்லா ரெடியூஸ் ஆகும். ஓகே. இப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்து அந்த 3 டேர்மாக நீங்கள் பிரித்து தான் வந்து எக்ஸசைஸ் கொடுக்குறதா சொல்கிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. இப்போ அடுத்தடுத்த மாதங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் என்னென்ன மாதிரியான யோகா வந்து பயிற்சிகள் கொடுக்குறீங்க? அந்த யோகா பயிற்சிகளை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. கண்டிப்பாக. 2nd and 3rd ட்ரைமஸ்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2nd ட்ரைமஸ்டரில் ரொம்ப மாடரேட்டான எக்ஸசைஸ் தான் கொடுப்போம். அதாவது 2nd ட்ரைமஸ்டரில் உங்களுக்கு குழந்தை வந்து தலையை திருப்ப ஆரம்பிப்பாங்க. சில பேருக்கு தலை திரும்பி செஃபாலிக் அப்படிங்கிற பொசிஷனில் வர ஆரம்பிப்பாங்க. சில பேருக்கு தலை திரும்பாமல் ப்ரீச் அப்படின்னு சொல்லி தலை திரும்பவே மாட்டாங்க. ஸோ இது ரெண்டுக்குமே சில போசஸ் இருக்கு மேம். அதை வந்து இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெக்னன்சி யோகால பண்ண வேண்டியதான். ஸோ ரொம்ப சேஃபாக ரொம்ப கன்சர்னாக தான் சொல்லிக் கொடுப்போம். பயப்படாமல் செய்யலாம் எல்லாருமே. ஜென்ரல் யோகாக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ சப்போஸ் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வந்து ப்ரீச் அப்படிங்கிற தலை திரும்பாத போஸில் இருக்கும். அதுக்கு சில பர்டிகுலர் போஸ் இருக்குது. அது கண்டிப்பாக ட்ரைனர் மூலமாக மட்டும்தான் நம்ம கற்றுக்க முடியும். யூடியூப் இன்ஸ்டா வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிறத நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ பண்ணுறப்ப சில டைம் வந்து கிராம்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நார்மல் டேஸ் அப்படின்னா நீங்கள் கிராம்ஸை வந்து ஏதோ மருந்து போட்டு கை கால் ரைஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ப்ரெக்னன்சியில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. காலை இப்படி டேர்ன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால ப்ராப்பரான ட்ரைனர் மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ப்ரீச் பேபி தலையை திருப்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் 3rd ட்ரைமஸ்டர் கேட்டிங்க. 3rd ட்ரைமஸ்டர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம நியர்பை டெலிவரி பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ சில பேருக்கு நல்ல தலை திரும்பி கீழே ஹெட்டு ஃபிக்ஸ் ஆகாமல் போயிடும். ஹெட்டு வந்து உங்களோட பெல்விக்கில் வந்து ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ ஃபிக்ஸ் ஆனிச்சு அப்படின்னா பெயின் ஸ்டார்ட் ஆன டைமில் உங்களோட யூட்ரஸோட சைஸு இவ்வளோ இருக்குது அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகி குழந்தையோட தலை வெளியில் வர்ற அளவுக்கு உங்களுக்கு வெளியில் அது நல்லா ஓப்பன் ஆகணும். ஸோ இது ஓப்பன் ஆகிறதுக்கு ஸ்குவாட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கை இப்படி பிடிச்சி ஒன்றுமே இல்லை, இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்து எந்திரிக்கிறோம்ல, அதுதான் ஸ்குவாட்டிங். ஸோ அந்த பொசிஷனை உட்காந்து ப்ராப்பராக பண்ணுறதுனால ஈஸியாக உங்களுக்கு அந்த செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். பாப்பாவோட தலை அழகாக வெளியில் வரும். ஸோ இது வந்து ப்ராப்பராக வலி. ஏன்னா யூஸ்வலாகவே இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்து எந்திரிக்கிறப்ப இந்த நீஸ் பெயின் இருக்கும். இப்போ நீங்கள் வயிறில் ஒரு 2.5 கிலோ பாப்பா வச்சுருக்கீங்க. ஸோ அதோட உட்காந்து எந்திரிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்காக லேபர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிற ஹஸ்பண்ட் சப்போர்ட்டோட இதை பண்ண வைக்கிறோம். ஸோ அவங்களோட 34th வீக்கு மேலே ஒரு 2 செஷன் இருக்கும். அதில் ஹஸ்பண்ட் வந்து சப்போஸ் அவங்களுக்கு பெயின் வந்துருச்சு அப்படின்னா மென்டலி அவங்கள எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செஷனும் எடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து அட்டன் பண்றாங்க. அது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே. நிறைய பேருக்கு வந்து அந்த பிரெக்னன்சி டைம்ல பிபி வந்து ரொம்ப அதிகமாயிடும்.
அவங்களுக்கு வந்து ஒரு பதட்டமும் கூடவே சேர்ந்து வந்துடும். இப்போ அந்த மாதிரியான சமயத்தில் அவங்க என்ன மாதிரியான யோகா பயிற்சிகளை எடுத்துக்கலாம்? ப்ராப்பரான யோகா பயிற்சி அப்படிங்கிறத விட மெடிடேஷன் நிறைய பண்ணலாம் மேம். ஓகே. மென்டலி அவங்க பீஸ்ஃபுல்லாக இருந்தாவே அவங்களோட ப்ரெஷர் வந்து கம்மியாகும். Okay. ஏன்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா குழந்தை அந்த தேர்ட் ட்ரைமஸ்டரில் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பிபி நல்ல ரைஸ் ஆகி வருவாங்க. பிபி ரைஸ் ஆகி கால் நல்ல ஸ்வெல்லிங் ஆகிடும். ஆமா. பயம் குழந்தை என்ன எப்படி பண்ண போகிறோங்கிற ஒரு பயத்தில் வருவாங்க. ஆமா. ஸோ அவங்களுக்கு மெடிடேஷன் மட்டும் கொடுத்து ரிலாக்ஸேஷன் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பதட்டத்தோட அளவை கம்மி பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷர் நல்லா கம்மியாகும். ப்ளஸ் இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. குழந்தை கீழே வராங்க, தலையை திருப்பி நீங்கள் புஷ் பண்ண போகிறீங்க, வெளியில் வரப்போது ஹாப்பியாக தூக்கிட்டு வெளியில் வாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள காம்னஸ் பண்ணுறது தான் முக்கியமாக என்னோட வேலையாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. இப்போ யோகாவில் வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து இந்த டைமில் இந்த பயிற்சியை வந்து இவங்களுக்கு ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில், ஸோ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எந்த லெவல் வரைக்கும் அவங்க அந்த யோகா பயிற்சி செஞ்சுட்டு இருக்கணும், எதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணணுன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணணும். உங்களோட செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, கண்டிப்பாக அங்கே வந்து சூச்சர் ஏதாவது போடணும், பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும் டாக்டர் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடணும். அண்ட் லோ லைன் ப்ளசண்ட்டாக இருக்கப்போ ரொம்ப இன்டென்ஸ் ஒர்க் அவுட் எதுவும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எல்லாருமே இப்போ நான் ரீசெண்டாக கேள்விப்படுற விஷயம், யூடியூப் இன்ஸ்டா பார்த்துட்டு அதில் பண்ணுற வீடியோஸ் வந்து எப்படி வருதுன்னா தேர்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து நீங்கள் இந்த பயிற்சிகள்லாம் பண்ணுங்கன்னு காமனாக சொல்லிடுறாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. அப்போ வந்து சில விஷயம் நேச்சுரலாக நடக்கிற விஷயத்த நம்மளே ஸ்டாப் பண்ணுற மாதிரி. அதுக்கு தான் முன்னாடியே நான் சொன்னேன் ப்ராப்பரான ஒரு ட்ரைனர் மூலமாக கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு ஸ்டாப் பண்ணிடணும். இல்லை உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை அப்படின்னா நீங்கள் அப் டு உங்களோட டெலிவரி வரைக்குமே நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு மார்னிங் கூட ஒருத்தர் அட்மிஷன் போட்டிருக்காங்க. 3 சென்டிமீட்டர் டைலேஷன் ஆயிருக்கு. ஸோ நான் ஃபோனில் ட்ராக் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். என்ன பண்ணணும், ஸ்குவாட் பண்ணுங்கள், பால்ல உட்காந்து நல்லா ரொட்டேட் பண்ணுங்க, அந்த டைலேஷன் வரதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ட்ராக் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஓகே. ஸோ அப் டு டெலிவரி வரைக்குமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து ஜிம் போயிட்டே இருப்பாங்க. ப்ரெக்னன்சிக்கு முன்னாடிலேருந்தே வந்து அவங்க ஜிம் ஃபாலோ பண்ணுற நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் நான் அந்த ஜிம்மை வந்து அந்த ஜிம் எக்ஸசைஸ் பண்ணலாமா, யோகா பண்ணலாமா அப்படின்ற நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும்? ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா எல்லாருக்குமே என்ன அப்படின்னா அந்த மம்மி போச்சுன்னு சொல்லுவோம். வயிறு நல்லா புஸ்ஸுன்னு பெருசாயிரும். யூஸ்வலாகவே வந்துட்டு நீங்கள் டெலிவரி ஆணி முடித்த உடனே உங்களை பார்க்க வர விசிட்டர்ஸ் ஃபஸ்ட்டு கேட்குறது, வயிறு என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, நார்மல் டெலிவரி தானே ஆச்சு, உள்ளே பாப்பா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டெலிவரிக்கு அப்புறம், அதாவது ஒரு பேபி ஃபார்ம் ஆனதுலேருந்து க்ரோத் ஆகி அந்த யூட்ரஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வயிறு வந்து பெருசாக இருக்குது, இந்த மாதிரி ஸ்குவீஸியாக இருக்குது நேச்சுரல், அப்சல்யூட்லி நார்மல். ஸோ அதை வந்து அடுத்தவங்க நம்மளை டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாலேஜ் நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம டவுன் ஆக மாட்டோம். இதுக்கு வந்து 6 to 8 வீக்ஸ் எடுத்துக்கும். கண்டிப்பாக உங்களோட யூட்ரஸ் திருப்பி கான்ட்ராக்ட் ஆகி நார்மல் பேக் டு பொசிஷன் வர்றதுக்கு கொஞ்சம் வீக் எடுத்துக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் உங்களோட டைமிங் பொறுத்து நீங்கள் ப்ராப்பர் வந்து ஆப்ஸ் ஒர்க் அவுட், அது லைக் ஜிம்மாக இருக்கலாம், யோகாவாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், வாக்கிங் ஏதாவது ஒன்று, ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டம்மியை நல்ல ஒரு ஃப்ளாட் டம்மியாக ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி என்ன ஷேப்பில் இருந்தீங்களோ அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இப்போது இந்த சுகர் இருக்கிற டைமில் இந்த ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க வந்து முக்கியமானது நடைப்பயிற்சி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. இப்போ நடைப்பயிற்சியை பற்றியே பெரிய என்னதான் நம்ம அதை பற்றி நடைப்பயிற்சி சொல்லிகிட்டே இருந்தாலும் கூட அதை பற்றின புரிதல் வந்து இன்னும் நிறைய பேருக்கு இல்லை. நான் தான் அவ்வளோ தூரம் நடந்து போய் தானே பஸ் பிடிக்கிறேன், ட்ரெயின் ஏறுறேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு இதுவே போதும் அப்படின்லாம் சில சொல்லிடுவாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ நேரம் வாக்கிங் போகணும், எப்படி வாக்கிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக மேம். ஆக்சுவலாக நம்மளோட வாக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்குற வேலையோட சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் நான் வீட்டு வேலை பார்க்குறேன், வீட்டுக்குள்ளேயே நடந்துட்டு தான் இருக்கேன், எதுக்கு நான் வாக்கிங் போகணுன்னு கேட்பாங்க. வாக்கிங் அப்படிங்கிறது நீங்கள் தனியாக ஒரு 30 to 40 மினிட்ஸ் இதுக்காகவே நீங்கள் நடந்து போகணும். ஒரே ரித்தமில் நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா தான் அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். வீட்டில் நம்ம வந்து சம்டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக நடப்போம், சம்டைம்ஸ் ஸ்லோவாக நடப்போம். ஸோ அதெல்லாம் வாக்கிங்கில் வரவே வராது. ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் வாக்கிங் அப்படிங்கிறது தனியாக தான் உள்ளது. எனக்கு வந்து ஓவர்சீஸ்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணுறாங்க. அவங்க வந்து டெய்லி ஸ்விம்மிங் மார்னிங் முடிச்சுட்டு தான் எனக்கு வந்து ஈவினிங் வந்து யோகா கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து ஸ்விம்மிங்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் ஸ்விம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃபிசிக்கலாக நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட் வந்து நம்ம பாடியில் நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும். ஸோ ப்ராப்பரான வாக்கிங் அப்படிங்கிறது நீங்கள் வாக்கிங்க்குன்னு தனியாக டைம் செட் பண்ணி தனியாக போகணும். வீட்டில் பண்ணுறதோ ஆஃபீஸ்க்கு நடந்து போகிறதோ வாக்கிங் கிடையாது. ஓகே. இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி டைமில் அந்த லேபர் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ நிறைய பேர்
வந்து எல்லாரையுமே வந்து ஹஸ்பண்ட் வந்து கூட வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல மட்டும்தான் பெர்மிஷன்ஸ் வாங்கி போறாங்க. ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அது 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 எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்க? கண்டிப்பா மேம். ஏன்னா பிரெக்னன்சிங்கிறது ஒரு பொண்ணுக்கு மட்டும் இல்ல. 2 பேர் ஏன்னா இப்பலாம் பார்த்தீங்கன்னா வந்து மெட்டர்னிட்டி லீவுன்னு கேர்ள்க்கு குடுப்பாங்க. இப்ப பெட்டர்னிட்டி லீவ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுமே சேர்த்து குடுக்குற அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியா மாறிட்டு இருக்கு நம்ம சொசைட்டி. அண்ட் வந்து வி ஆர் பிரெக்னன்ட் அப்படிதான் அனௌன்ஸ் பண்றாங்க. ஐ எம் பிரெக்னன்ட்னு அனௌன்ஸ் பண்றதில்ல. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப இந்த சேஞ்சஸ்லாம் ரொம்ப ஹாப்பியா, ஹெல்த்தியா இருக்கு. கண்டிப்பா ஒரு பொண்ணு வந்து பிரெக்னன்ட் ஆனாங்க அப்படின்னா எமோஷ்னலி நிறைய அவங்களுக்குள்ள சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதை யாருனால பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா ஹஸ்பண்டால மட்டும்தான் முடியும். அந்த பெயின் வர்ற டைம்ல இவங்க கொடுக்குற எமோஷனல் சப்போர்ட் அவங்களுக்கு வந்து மென்டலி நல்ல ஒரு சேஃபா ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே. ஸோ குழந்தைய வந்து அழகாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப வந்து அது சப்போர்ட் பண்ணும். இதுக்காக தான் லேபர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு செஷன் இருக்குது. நீங்கள் சொல்ல மாதிரி நிறைய மோஸ்ட்லி இப்போ உள்ள ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயுமே வந்து ஹஸ்பண்ட்ஸை வந்து உள்ள அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று வாட்டர் பிரேக் ஆனதுலேருந்தே அவங்க கூடவே இருக்காங்க. என்ன மாதிரி புஷ் பண்ணணும், என்ன மாதிரி எக்ஸசைஸ்க்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ப்ரீதிங்க்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஹஸ்பண்ட்க்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அதை வந்து அவங்க வந்து இந்த லேபர் வார்டில் ஹேண்டில் பண்ணி அவங்க ஒய்ஃபை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. நானுமே லேபர் வார்டு போகிறப்ப பார்த்தோம் அப்படின்னா முன்ன இருக்கிறதுக்கும் இப்போக்குமே நல்ல சேஞ்சஸ் இருக்குது. முன்னாடி நீங்கள் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, டெலிவரி டைமில் பயங்கரமாக சத்தம் போடுறது அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நாங்கள் அந்த நாலேஜை கொடுத்துட்டே தான் இருக்கோம் அவங்களுக்கு. பேபியை ஹாப்பியாக நல்ல எனர்ஜியோட வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நல்லா 2 பேரும் கேப்சர் பண்ணி புஷ் பண்ணுற டைம்லையும் ஹஸ்பண்ட் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். வெல்கம் பாப்பான்னு சொல்கிறாங்க. ஸோ அது நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த சவுண்ட் இல்லாமல் ஐயோ அம்மா அந்த சவுண்ட்லாம் எதுவுமே இருக்காது. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புஷ் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இந்த லேபர் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மெட்டர்னிட்டி டைமில் வந்து எத்தனை வகையான யோகா பயிற்சிகள் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க? என்னென்ன யோகா இருக்குது? அந்த பயிற்சிகளை வந்து எப்படி நீங்கள் வந்து அந்தந்த பெண்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லிக் கொடுப்பீங்களா? இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இதுதான் சொல்லிக் கொடுப்பீங்களா? இது வந்து தனித்தனியான யோகா பயிற்சி தான் மேடம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பயிற்சி கிடையவே கிடையாது. ஓகே. சில பேரோட எனர்ஜி லெவல் ஹையாக இருக்கும். ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்விம்மிங் போவாங்க மார்னிங். அப்புறம் டென்னிஸ் விளையாடுறேன்னு சொல்லுவாங்க, ஷட்டில் காக் விளையாடுறேன்னு சொல்லுவாங்க. நான் ப்ராப்பர் 45 மினிட்ஸ் வாக்கிங் முடிச்சுட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. சில பேர் நான் ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்லுவாங்க. அவங்களே பண்ணணும்னு நினச்சாலும் வீட்டில் இருக்கவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. வேண்டாம் நீ பார்த்து உட்காரு, எந்திரிக்க வேண்டாம். யோகா பண்ணுறப்பவே பக்கத்தில் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்து இது பண்ணலாமா இது பண்ணக்கூடாதான்னு அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து கேட்பாங்க. ஸோ எல்லாருக்கும் அந்த டக்குன்னு எல்லா இதையும் சொல்லிட முடியாது. ஒவ்வொரு ட்ரைமஸ்டருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளஸ் அவங்களோட எனர்ஜி லெவலுக்கு ஏற்ற மாதிரி சில போஸஸ் சொல்லிக் கொடுப்போம். ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் வந்து உங்களுக்கு பேசிக்கான ஒர்க் அவுட் சொல்லிக் கொடுப்போம். முக்கியமாக ஸ்ட்ரெச்சஸ் நிறைய இருக்கும். ஓவரால் இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே ஸ்ட்ரெச்சஸ் நிறைய இருக்கும். ஸ்ட்ரெச்சஸ் எதுக்கு அப்படின்னா லைக் உங்கள் கைக்கு தனியாக ஸ்ட்ரெச்சஸ் கொடுப்போம், கழுத்துக்கு தனியாக கொடுப்போம், ஷோல்டர்ஸ்க்கு கொடுப்போம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நீங்கள் குழந்தைய ஹேண்டில் பண்ணுறதுக்கு. போஸ்ட்மார்ட்டமில் நீங்கள் குழந்தைய ரொம்ப நேரம் வச்சுருக்கப்ப நம்மளோட போஸ்டரே சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா ஃபஸ்ட்டு டெலிவரி ஆயிருக்கப்ப குழந்தைய எப்படி தூக்குறதுன்னு தெரியாது, குழந்தை அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு கம்ஃபர்ட்டில் இப்படி வச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு 2 hours இப்படியே வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பயங்கர ஷோல்டர் பெயின் இருக்கும், இந்த எல்போ பெயின் இருக்கும், இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் நல்ல நம்பாயிரும் அவங்களுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கறதுனால நல்ல பிளட் ஃப்ளோ இருக்கும். ஆஃப்டர் டெலிவரி போஸ்ட்மார்ட்டம் ரெக்கவரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக பிரெஸ்ட் சைஸ் அப்படின்னா உங்களுக்கு மில்க் செக்ரியேட் ஆக பிரெஸ்ட்டோட சைஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் வந்து கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். பாப்பா வாய் வச்சு சக் பண்ணுறப்ப நல்ல பிரெஸ்ட் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு சில ஒர்க் அவுட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப வெயிட் கெயின் ஆகாமல் ப்ராப்பரான அவங்களோட ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆக்சுவலாக இப்போ இன்னும் சொல்லப்போனால் சிட்டியில் வந்து இந்த யோகா பற்றின நிறைய அவேர்னஸ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இன்னமுமே வந்து கிராமப்புறங்கள் சைடில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு பெருசாக இல்லை. ப்ரெக்னன்சி ஆக முடியாமல் இருக்கிறவங்களுக்கும் பெருசாக அதை பற்றின ஆனால் நிறைய போய் வந்து இப்போ என்னென்னா சிட்டியில் உள்ள மாதிரி தான் அவங்களும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறது, அப்ரோச் பண்ணுறது அப்படிலாம் இன்னும் இருக்காங்க. பட் அந்த மாதிரியான பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும்? இது நானுமே ரியலைஸ் பண்ணேன் மேம். ஸோ இதுக்கு நான் என்னால் என்ன பண்ண முடியும்னு ஏன்னா இது வந்து யோகா அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபினான்ஷியலி இதை வந்து சப்போர்ட் பண்ணுற விஷயம் இல்லை. இது வந்து சர்வீஸ் பேஸ்டு தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் இருக்க அந்த
வில்லேஜ் ரூரல் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்க கர்ப்பிணி பெண்களுக்கு நான் போய் ஃப்ரீயாக கிளாஸ் எடுத்துட்டுருக்கேன். நேச்சுரல் டெலிவரி ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸ் எடுக்கிறேன். ப்ளஸ் யோகா பற்றின அவேர்னஸ் ப்ரோக்ராமும் அவங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஃப்ரீயாக அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, உங்களை மாதிரி வெளியில் வரணும்னு நினைக்கிற பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? இப்போ வந்து முன்னெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தேடணும் வேணும் அப்படின்னா தேடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கம்மி. இப்போ உங்களுக்கு வந்து கையிலே நம்ம வச்சுருக்கோம் ஃபோனு. ஸோ நிறைய வழி இருக்குது. எது வேணாலும் நம்ம கையிலேருந்து ஈஸியாக அதை வந்து எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நிறைய பேசுங்க இது ரிலேட்டடு. நீங்கள் ஒரு விஷயத்தை தேட ஆரம்பிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்து ரீச் ஆகிடும். ஸோ ப்ரெக்னன்சி கோர்ஸ் இது ரிலேட்டட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்கிட்ட யார் கேட்டாலும் நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பனாக எல்லாமே சொல்லிடுவேன். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத கண்டிப்பாக தேடி போய் பிடிச்சிருங்க அதை. ஓகே, இப்போது டெலிவரிக்கு அப்புறம் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இப்போ அவங்க டெலிவரிக்கு அப்புறம் தான் நிறைய பெண்கள் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகும். ஒரு நிறைய இப்போ அந்த மாதிரியே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன மாதிரியான யோகா பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கீங்க? போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் என்கிட்ட யோகா ப்ரெக்னன்சி யோகா ஜாயின் பண்ணியிருக்க யாருக்குமே மேக்ஸிமம் அந்த இது ஃபீல் ஆகலை. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் மெடிடேஷன் அந்த மாதிரி ரொம்ப சாண்டிங், மந்த்ராஸ், முத்ராஸ் இந்த வழியிலே போகிறதுனால அவங்க ரிலாக்ஸேஷன் அப்படி போகிறதுனால குழந்தைய அவங்களும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாத மாதிரி தான் என்கிட்ட சொன்னாங்க. இப்போ நேற்று கூட எனக்கு ஒரு ஃபீட்பேக் ரிசீவ் ஆச்சு. 3 months ஆகிடுச்சு அவங்களுக்கு டெலிவரி ஆகி. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அது ஃபீல் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஏன் வருது அப்படின்னா உங்களுக்கு கேர் இல்லை அப்படின்னா வரும். வீட்டில் இருக்கவங்களோட சப்போர்ட் இல்லை, கேர் இல்லைன்னா வரும். பட் நம்ம இந்த கிளாஸில் வந்து லேபர் மேனேஜ்மெண்ட்டில் வீட்டில் இருக்கவங்களுக்குமே ஒரு சப்போர்ட்டிங் கிளாஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த டெலிவரி ஆன மாமை வந்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வரத்துக்கு சான்சஸ் பெருசாக இல்லை. ஸோ டெலிவரி டைமில் நிறைய பேருக்கு தூக்கம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம படுத்தோம்னா டக்குன்னு தூக்கம் வரும்? அதுக்குன்னு ஏதாவது யோகா இருக்கா? ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்கணும் மேம். அதான் 2 பேருக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. ஓகே, தேவையான அளவு கரெக்டான நியூட்ரிஷன்ஸோட ஃபுட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் ப்ராப்பராக வரும். தண்ணி நல்லா குடிச்சு பாடியை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அவுட், அதாவது யோகா தான் பண்ணணுன்ட்டு கிடையாது. யோகா பண்ண முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மைல்டு வாக் போயிட்டு வாங்க. பாடியில் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு படுத்தீங்க அப்படின்னாவே ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்லீப் இருக்குது உங்களுக்கு. அண்ட் ப்ரெக்னென்சியில் வந்து ஸ்லீப் வந்து கொஞ்சம் நமக்கு கண்ட்ரோல் கரெக்டாக இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து அடிக்கடி யூரின் போகணும். ஸோ எழுந்து தான் உட்காந்து போக முடியும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்லீப்பை மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, ரொம்ப நன்றி மேம். இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எங்களுக்கு வந்து சில யோகாஸ்லாம் வந்து உங்ககிட்டேருந்து நீங்கள் செஞ்சு காட்டி பண்ணணும்னு ஆசை. பட் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இங்கே இல்லைங்கும் பொழுது இன்னொரு தருணத்தில் அந்த மாதிரியான யோகாசனங்களை செஞ்சு காட்டுற மாதிரியான ஏதாவது சூழல் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் மேம். கண்டிப்பாக மேம். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.